சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த ஆதரவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் அதிர்ச்சியடைந்துள்ளார். திமுகவின் நிர்வாகிகளது பதவியே பறிப்பதாக உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுக அதிமுகவிற்கு மட்டும் இல்லாமல் நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் என்று 4 முனை போட்டி. இதில் நிச்சயமாக குறைந்த ஓட்டுக்கள் என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். 5 ஓட்டுக்கள் என்றாலும் கூட தோல்வியே கிடைத்தால் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும். தென் மாவட்டங்கள் என்பது ஏற்கனவே அதிமுகவின் கோட்டையாக இருக்கிறது. தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பயன்படுத்தி புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் காய் நகர்த்தியும் வருகிறது. அதற்கு முன்பாகவே திமுக அதனை கைப்பற்ற வேண்டும், செந்தில் பாலாஜியை வைத்து தென் மாவட்டங்கள் முழுவதுமாக தங்களது ஆதரவுகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற முடிவிலும் இருக்கிறது. ஆனால் கடந்த சில வாரங்களாகவே திமுகவின் செயல்பாடுகள் சரியில்லை, நிர்வாகிகளது தலையீடுகள் மொற்றமாக மாறியுள்ளது என்றும் தலைமைக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். தென் மாவட்டங்களில் எந்த தொகுதியில் திமுகவின் ஓட்டுக்கள் குறைகிறதோ, திமுகவின் கூட்டணி கட்சிகள் தோல்வியடைகிறதோ அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும் என்பதை தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சுமார் 74 நிர்வாகிகள் இதனால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் தென் மாவட்டங்களில். நிச்சயம் இந்த சட்டசபை தேர்தல் என்பது பணமோ அதிகாரமோ வைத்து தேர்தலை செயல்படுத்த முடியாது. மக்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டுக்களும் இந்த முறை புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதாக கருத்து கணிப்பின் முடிவுகளும் வெளியாகியுள்ளது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஸ்டாலின் 4.5 ஆண்டுகால ஆட்சி மக்களுக்கு பயனை அளித்துள்ளதா அல்லது ஏமாற்றத்தை தான் தந்துள்ளதா? தென் மாவட்டங்களில் எந்த கட்சிக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை தென் மாவட்ட மக்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் 2026 சட்டசபை என்பது 5 ஓட்டுக்களில் தோல்வியடைந்தாலும் ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமைதான் உருவாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கல் நாம் தமிழருக்குத்தான் ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களிலும் கூறப்படுகிறது. மேலும் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் தென் மாவட்டங்களில் யாருக்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது நிச்சயம் பயனுள்ளதாக அமையும்.